எல்லாம் பார்த்துக் கொள்வார், எதற்கும் பயமில்லை. யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், எதற்கும் பயமில்லை. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், கவலை கண்ணீர் நமக்கு இல்லை. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், கவலை கண்ணீர் நமக்கு இல்லை. நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. யெகோவானிசி வெற்றி கொடி, ஜெயத்தை தருபவர். யெகோவானிசி வெற்றி கொடி, ஜெயத்தை தருபவர். என்றும் நமக்காய் யுத்தம் செய்வார், எங்கும் எதிலும் ஜெயம் ஜெயமே. என்றும் நமக்காய் யுத்தம் செய்வார், எங்கும் எதிலும் ஜெயம் ஜெயமே. நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. யெகோவா ரஃபா பரிகாரி, குணமாக்கும் தெய்வமே. யெகோவா ரஃபா பரிகாரி, குணமாக்கும் தெய்வமே. இயேசுவின் இரத்தம் தழும்புகளால் தெய்வீக சுகமே நமக்கு உண்டு. இயேசுவின் இரத்தம் தழும்புகளால் தெய்வீக சுகமே நமக்கு உண்டு. நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. விலையேற பெற்ற நாமம் விடுதலை தருகிறதே. விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 143:11 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் என்று ஒரு நல்ல ஜெபத்தை தாவீது ஏறெடுக்கிறதை இந்த சங்கீத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உமது நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். என்ன ஒரு அழகான வார்த்தையை ஆண்டவரை நோக்கி பேசுகிறான் பாருங்கள். என் நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கும் என்று அவன் சொல்லவில்லை. உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் என்று அவன் சொல்லுகிறான். ஏனென்றால் என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. நான் யோசித்து கொண்டிருக்கிற என்னை பற்றி நான் நீதிமான், நல்லவள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு அழுக்கு நிறைந்த கந்தை துணியை போல இருக்கிறது. ஆனால் உம்முடைய நீதி நித்திய நீதி. அந்த நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும்.
கொடிய இடுக்கனான பாதையில் நான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த இடுக்கத்தின் பாதைகளுக்கு உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும், என் ஆத்துமாவை காப்பாற்றும் என்று ஒரு நல்ல ஜெபத்தை அவன் செய்கிறான். தாவீது பாருங்கள், ஜனங்களை எண்ணி பார்க்க தொடங்கினது நிமித்தமாக தேவ கோபம் அவனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி இப்படித்தான் அவன் ஜெபிக்கிறான். கொடிய இடுக்கணில் நான் அகப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உமது கைகளில் நான் விழுகிறேன். உமது இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையில் நான் விழாதிருப்பேனாக என்று சொல்லி அந்த கொடிய இடுக்கத்தின் பாதையில், அந்த இடுக்கணில் ஆண்டவருடைய கைகளில் விழுந்து அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று நம்பி அவரை பார்த்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, இந்த கொடிய இடுக்கணில் என்னை நீர்தான் காப்பாற்ற வேண்டும். இடுக்கமான காரியத்தில் நான் அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் நடந்து கொண்ட காரியத்தினால் எனக்கு இது சம்பவித்தது. ஆண்டவரே, இது நிமித்தம் நான் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறேன். என்னை நீர்தான் காப்பாற்ற வேண்டும். மனுஷர் கையில் நான் விழாதிருப்பேனாக. உமது இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணின போது பாருங்கள், கர்த்தருடைய நீதியின்படி தாவீதுடைய ஆத்துமாவை தேவன் இடுக்கத்திற்கு நீங்களாக்கி அவனை தப்புவித்தார். கர்த்தருடைய கைகளில் விழுந்து விடுகிற யாராக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடுக்கத்தின் பாதையில் போய்கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, என்னுடைய நீதியின்படி அல்ல, உம்முடைய நீதியின்படி எனக்கு இறங்கும், என் ஆத்துமாவை நீர் காப்பாற்றும், அந்த கொடிய இடுக்கனுக்கு, அந்த கொடிய பாதைகளுக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்தருளும் என்று சொல்லி நாமும் ஜெபிப்போமானால் ஆண்டவர் இயேசு கட்டாயம் அவருடைய நீதியின்படி நமக்கு இறங்குவார். நாம் கடந்து போகிற இடுக்கத்தின் பாதைகளை அவர் மாற்றி தருவார். நமக்கும் ஒரு நல்ல அற்புதத்தை செய்து நம்மை சந்தோஷப்படுத்த இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான ஜீவ வசனத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது உம்மை நோக்கி ஜெபம் பண்ணின போது அவன் கடந்து போன இடுக்கமான பாதைகளில் இருந்து அவன் ஆத்துமாவை தப்புவித்து நீர் காப்பாற்றி இருக்கிறீரே. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த கால நேரத்தில் எந்தெந்த விதமான இடுக்கணில் அகப்பட்டு இந்த இடுக்கத்திற்கு என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி உம்மை நோக்கி கண்ணீரோடு யார் யார் ஜெபம் பண்ணுகிறார்களோ, ஆண்டவரே, உம்முடைய உதவியை நாடுகிறார்களோ, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற கொடிய இடுக்கண்கள் இன்றைக்கு நீங்கி போகட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அவர்களுடைய ஆத்துமாவை கொடிய இடுக்கணுக்கு தப்புவித்து ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் அவர்கள் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.